தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கமிஷன் பெறப்படுவது தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலுக்காக கொண்டுவரப்படும் நெல் மூட்டைகளுக்கு லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக அங்குமே விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மூட்டை ஒன்றுக்கு 40 ரூபாய் கொடுக்கப்படும் அவலத்தை எடுத்து கூறியும் மாவட்ட ஆட்சியர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். செண்பகராம்புதூர், தாளாக்குடி, அருமநல்லூர், அப்புறம் சிறுமடம், தேரூர், அப்படி நிறைய நம்ம மாவட்டங்களுக்குரிய நிறைய பயிர் நெல் கிருஷியில் உள்ள நம்ம தக்கலை, மார்த்தாண்டம், அப்படி நிறைய பேர் மேற்கு நிறைய கொள்முதல் நிலையங்கள் திறந்துருக்காங்க. அந்த கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போகக்கூடிய விவசாயிகளிடமிருந்து நம்ம நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு கொண்டு கொடுக்குறோம். நாங்கள் கொண்டு கொட்டுறோம், காய போட்டு மாச்சர் பார்க்குறாங்க. மாச்சர் பார்த்து அதில் நெல் எடுக்கிறதுக்கு தனியார் தான் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஆள் வைக்கல. ஆள் வைக்காதனால 40 ரூபா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கிலோ, ஒரு மூட்டையில் 40 கிலோ வச்சு பிடிக்கிறாங்க. 40 கிலோ வச்சு பிடிக்கும்போது இந்த கூலி நம்ம அரசு கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லை அரசு கொடுக்கணும்னு சொல்லும்போது இது அவங்க வாயளவில் தான் சொல்கிறாங்களா, சரி பார்ப்போன்னு சொல்ல அவ்வளோ இதோடு முடிச்சிடறாங்களே தவிர இதுக்குள்ளே ரூபாய் ஒதுக்கலை. விவசாயிகள் வேலை பார்த்து கொண்டு போய் நாங்கள் அறுவடை செய்து கொண்டு போகக்கூடிய நெல்லை உடனே பக்குவமாக காய போட்டு வச்சு கொடுக்குற நெல்லில் எடுத்தால் தான் எங்களுக்கு பிரயோஜனம். இனிமேல் ஓரளவுக்குமே தட்டி காய போட முடியாது. ஆகையினால நம்ம அரசு கொள்முதல் பண்ணக்கூடிய நிலையத்தில் உள்ள லேபர் ஆள்கள், அதாவது கூலிக்கு வேலைக்கு செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு அரசே அந்த ரூபாய் கொள்முதலுக்கு அந்த கொடுக்கணுங்கிறது எங்களுடைய விவசாயியுடைய ஒட்டுமொத்த கருத்து. இதில் நாங்கள் 40 ரூபா கொடுக்கலன்னா எங்கள் நெல் வரமாட்டாங்க வேலைக்கு. அப்போ நாங்கள் தான் வாரி இடம் போட்டு கட்டி அட்டி போட்டு கொடுக்கணும். அது எங்கள் விவசாயியால் முடியாது.